அய்யனார் துணையில மனோகருக்கு அவங்க பொண்ணே இவ்வளவு சிறுபடி கொடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாங்க எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் சீன் காட்டுறாங்க. நிலா வந்து ஒருத்தர் அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சோழனை பத்தி பேசுறாங்க. அவர்ல எனக்கு இந்த லைஃபே இல்ல, என்னோட எல்லா தேவைகளும் ஒரு கூட இருந்து பண்ணிருக்காரு, அவ்வளவு மோட்டிவேட் பண்ணிருக்காரு. நான் வேலை இல்லாத சம்பளத்துக்கு கூட உங்களுக்கு அவ்வளவு திறமை இருக்குல்ல, நீ வந்து நல்லபடியா நல்ல வேலையில சேருவேன், நல்ல உனக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் அவ்வளவு மோட்டிவேட் பண்ணிருக்கேன். அடுத்ததான் வந்து சேரனை கூப்பிட்டு பேசுறாங்க. சேரன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க அண்ணன் இல்லாத குறைய எனக்கு திட்டத்தை அவர் தான், எங்க அண்ணன் மட்டும் இல்லாம எங்க அப்பா எங்க அம்மா எல்லாமே அவர் இருந்திருக்காரு, நான் ஒரு அண்ணனா பாத்துக்கிறேன், என்னோட அம்மா அப்பா வந்து பாக்க எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நடேசன் அப்பா பத்தி பேசுறாங்க. இவர் எனக்கு மாமனார் கிடையாது, எனக்கு அப்பா மாதிரி, என்னை பத்தி எல்லா தேவைகளும் அவர் புரிஞ்சு வச்சிருப்பாரு, இந்த குடும்பத்துல யாருமே அவர் மதிக்க மாட்டாரு, நான் சொன்னா கேட்பாரு, என்னன்னா அவருக்கு அவ்வளவு பிடிக்கும், நான் சொல்ற பேச்சுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சோழன் மாதிரி பெருமை ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா ஒரு மாதிரி முறைக்கிறாங்க, இவன் அவ்வளவு வச்சு இப்படி அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்ட்டு. அவர் வந்து நிலாவோட குடும்பத்தை அசிங்கப்படுத்தும் போது அவருக்கு தெரியல, அவங்க பொண்ணு வந்து அதை சொல்லி காட்டும்போது அவருக்கு அசிங்கமா தெரியுது. அடுத்து அவங்க அண்ணனையும் பாக்குறாங்க, அவங்க அன்னைக்கு வந்து ஒரு மாதிரி இல்ல, அவங்க அண்ணனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது, என்ன இப்படி அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாண்டி கூப்பிட்டு பேசுறாங்க. பாண்டி வந்து ரொம்ப அதிகமா பேச மாட்டார், ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுவாரு. ஆனா அவ்வளவு கரெக்டா இருக்கும், அவர் பேசுறது எல்லாருமே எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு இருக்கும், குடும்பத்துக்காக அவ்வளவு யோசிக்கிற ஒரு மனுஷன், அவரோட இந்த குணத்துக்கும் இந்த இதுக்கும் இவர் கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி பெருமையா பேசி அப்புறம் பல்லவன் கூப்பிடுறாங்க. பல்லவனுக்கு வந்து இவனை வீட்டு கடை குட்டி, இவன் ஒரு அண்ணியா பார்க்க மாட்டான், அம்மாவை தான் பாக்குறான், சுத்தி வருவான், எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெருமைப்படுத்தி பேசிட்டு எல்லாருமே போட்டோ எல்லாம் ஜாலியா எடுக்கிறாங்க. அது ரிசப்ஷன் முடியுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. நிலா வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அவங்க அம்மா வந்து கேட்கறாங்க, என்ன ஏன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு இவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க. அவரும் கேட்கறாரு, ஏன் கிளம்புறாங்க அவங்க கிட்ட சொன்னாங்க அப்படி, ஆமா பையன் வந்து நிக்கிறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வராங்க. நிலா கிட்ட கேட்கறாரு, என்ன சுமையா உடனே கிளம்புற, இல்ல இல்ல பண்ணி உடனே ரிசப்ஷன் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க, எனக்கு எல்லா வேலையும் நாங்க வீட்டு வந்திருக்கேன், என்னால இங்க இருக்க முடியாது, நானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் சேரன் கிட்ட சொல்றாங்க. சேரன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க கிளம்புங்கப்பா, நான் நிலா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. உடனே நிலா சொல்றாங்க, அவங்க போயிட்டு நான் மட்டும் எப்படி பார்க்க முடியும், நாளா இருக்க மாட்டேன், நானே கிளம்புறேன். சேரனே எவ்வளவு சொல்றாரு, இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நிலா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்ல நம்ம எல்லாருமே மொத்தமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பிட்ட பிறகு நிலா போன் விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. அவங்க அண்ணன் அவங்க அண்ணி வந்து கேட்கறாங்க, என்னாச்சுப்பா நிலா போறலாம் வீட்டுக்கு அப்படின்னு. ஆமா நிலா வீட்டுக்கு போறா அப்படின்னு. என்னாச்சுப்பா ஏன் போறா அப்படின்னு. தெரியலப்பா, இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அவங்க நிலாக்கு சொல்றாங்க, நீங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் தானே நீங்க எப்ப சொன்னீங்க, தேவையில்ல நான் போயிட்டு எங்க வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே வந்துட்டு அவங்க அப்பா ஒரு மாதிரி வந்து நீ எப்ப வந்து வீட்டுக்கு கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நிலா அதுக்கு ஆர்கியூ பண்றாங்க. சோ அதோட இந்த சீனும் முடிஞ்சு எபிசோட முடியுது. சப்கமிங் எபிசோட்ஸ் என்ன நடக்கும் அப்படின்றது இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.